யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா நம் சுவாமிகளின் குழந்தை உள்ளத்தை பற்றி திரு கீவாஜ் அவர்கள் ஆற்றிய அந்தந்த நீண்ட சொற்பொழிவிலிருந்து மேலும் சில கருத்துக்களை பார்ப்போம். சேக்கிழார் பெரிய புராணத்தில் ஞானசம்பந்த பெருமானுடைய பார்வை, அவர் பூம்பாவை பார்த்த பார்வை எப்படி இருந்தது என்று சொல்லும்போது மற்றொரு பார்வையும் ஒப்பு நோக்கி பார்க்கும்படி சொல்கிறார். அவர் ஒரு வரலாற்றை சேக்கிழார் நினைவுபடுத்தி ஞானசம்பந்தர் பார்த்ததை பற்றி சொல்கிறார். பிரம்மா பல காலம் வாழ்கிறான். அவனை பிதாமகன் என்று சொல்வார்கள். மிக பெரியவன், பெரிய கிழவன். அவன் ஒவ்வொரு அழகான பெண்ணிடமிருந்தும் சிறந்த பகுதியை எள்ளளவு எடுத்து எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு அழகான பெண்ணை உண்டாக்கினான். திலம் என்றால் எள். எள் அளவு எல்லாரிடமிருந்தும் உத்தமமான அழகை எடுத்து அவளை படைத்ததனால் அவளுக்கு திலோத்தமை என்று பெயர். அவள் அழகு பிழம்பாக தன் முன் நின்றபோது கொஞ்சம் மனம் சலனப்பட பிரம்மா அவளை பார்த்தான். அவள் அசையும் போது தலையை திருப்பி பார்க்க எண்ணினான். 4 திசையிலும் அவள் போன போது இருந்தபடியே அவளை பார்க்க பிரம்மாவுக்கு 4 முகங்கள் உண்டாயின. அந்த 4 முகங்களாலும் பிரம்மா திலோத்தமையை பார்த்தான். தான் படைத்த பெண்ணின் அழகை 4 முகத்திலும் உள்ள 8 கண்களாலும் கண்டான். எண்ணில் ஆண்டு எய்தும் வேதா படைத்தவன் எழிலின் வண்ணம் நன்னு 4 முகத்தால் கண்டான். இங்கே ஞானசம்பந்த பெருமான் எப்படி பார்த்தார்? அவர் 16 ஆண்டு எய்திய புண்ணிய செல்வர். பூம்பாவை மிகவும் நல்லவள். அவர் பூம்பாவை பார்த்தார். சிவபெருமானுடைய கருணை வெள்ளத்தினால் உயிர் பெற்று நிற்கின்ற பூம்பாவையை பார்த்தார். சிவபெருமான் நெற்றிக்கண் உடையவன். அந்த ஞானக்கண் காமனை எரித்த கண். நெற்றிக்கண் உடைய பரமேஸ்வரனுடைய கருணை வெள்ளத்தை 1000 முகத்தால் பார்த்தார். இளம் பிராயமுடைய ஞானசம்பந்தர். அவளிலும் நல்லாள் தன்பால் புண்ணிய 16 ஆண்டு பேர் பெறும் புகழிவேந்தர் கண்ணுதல் கருணை வெள்ளம் 1000 முகத்தால் கண்டார். கண்ணுதல் என்ற சொல்லில் அழகான குறிப்பு இருக்கிறது. ஞான கண்ணுடைய பரமேஸ்வரனது கருணை வெள்ளத்தை கண்டதால் இங்கே சிறிதும் காம உணர்ச்சிக்கு இடமில்லை. பிரம்மாவினுடைய காட்சிக்கும் ஞானசம்பந்த பெருமானுடைய காட்சிக்கும் எத்தனை வேறுபாடு! ஞானசம்பந்தர் உண்மையில் குழந்தை உள்ளத்தோடு இருந்தார். 16 வயதுடைய சிவபிரம்மம் குழந்தை உள்ளத்தோடு சென்றார். இங்கே நாம் பார்க்கிற பெருமானும் உடம்பால் பல ஆண்டுகள் ஆனாலும் உள்ளத்தில் சின்ன குழந்தை என்றே சொல்ல வேண்டும். ஞான மிகுதியானவர்கள் குழந்தையாக மாறுவார்கள். பேயாக பித்தனாக குழந்தையாக இருப்பார்கள். இவை ஞானிகளுடைய லட்சணம் என்று சாஸ்திரம் சொல்கிறது. குழந்தையானால்தான் ஆண்டவன் திருவருள் கிடைக்கும். நாமும் குழந்தையாக இருந்து பின்பு வளர்ந்து வந்திருக்கிறோம். உலகத்தில் பிறப்பதற்கு முன்னால் தாயோடு ஒன்றுபட்டு இருந்தோம். பிறகுதான் உலகத்தில் பிறந்து தனியானோம். நாம் மறுபடியும் குழந்தையாக அம்மா வயிற்றுக்குள் இந்த உடம்போடு போக முடியாது. ஆனால் உள்ளத்தால் மறுபடியும் குழந்தையாகலாம். நாளடைவில் லோகமாதாவாகிய ராஜராஜேஸ்வரியின் அருளை பெற்று அவளோடு ஒன்றிவிடலாம். இப்படி அம்மாவுடன் ஒன்றுபடுவதையே மோட்சம் என்று சொல்வார்கள். மகாஞானிகள் குழந்தைகளாகி விடுவதனால்தான் ஜீவபிரம்ம ஐக்கியம் பெறுகிறார்கள். நாம் காணுகின்ற இந்த பெரியவர் குழந்தையாக இருக்கிறார். குழந்தை வஞ்சகம் இல்லாமல் சிரிக்கும். அடித்தால் கூட சிரிக்கும். சுவாமிகள் சதா சிரித்து கொண்டே இருக்கிறார். அடித்தால் கூட சிரிப்பார் என்று நினைக்கிறேன். நான் அடித்து பார்த்ததில்லை. துக்கம் என்பதே இவருக்கு கிடையாது. எப்போது பார்த்தாலும் முகமலர்ச்சியோடு இருக்கிறார். செய்போல் இருப்பவர் கண்டீர் மெஞ்ஞானம் தெளிந்தவரே என்று பட்டினத்தார் சொல்கிறார். குழந்தைக்கு எதை பார்த்தாலும் அழகாக தோன்றும். பிரபஞ்சம் முழுவதுமே ஞானிகளுக்கு அழகுமயம். ரயிலில் போகும்போது நாம் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டு போவோம். குழந்தையோ அங்கங்கே உள்ள அழகுகளை பார்த்து சந்தோஷம் அடையும். அதற்கு மரமும் அழகுதான், முள்ளும் அழகுதான். ஞானிகளுக்கும் எல்லாம் அழகுதான், இன்பம்தான். இன்பமே எந்நாளும் துன்பமில்லை என்று அப்பர் பாடுவார். யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா.